நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி உள்ளூர் சட்டங்களுக்கு உட்பட்டு அமைச்சர்கள் தங்கள் வாகனங்களுக்கு கொடிகள் மற்றும் சுழல் விளக்குகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கலெக்டர் ராகேஷ் சந்திரா கூறியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா கூறுகையில், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. தற்பொழுது வாக்குப்பதிவு முடிவுற்றாலும் வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்ட தேர்தல் பணிகள் நிறைவடையும் வரை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. தற்பொழுது வாக்குப்பதிவு முடிவுற்றதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் நடத்தை விதிமுறைகளில் சில தளர்வுகளை அறிவித்துள்ளது. அதன்படி முன்பே அனுமதிக்கப்பட்ட பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளி அறிவிப்புகளை வெளியிடலாம் எனவும் பணி ஆணைகளை ஆணையத்தின் அனுமதி பெற்று வழங்கலாம் என தெரிவித்துள்ளது. மேலும் பணி ஆணை வழங்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக தொடங்கப்படாமல் இருக்கும் பணிகளை துவக்கவும், உள்ளாட்சி அமைப்புகளில் கூட்டங்கள் நடத்தவும், முடிவுகள் எடுக்கவும் அனுமதிக்கப்படுகிறது என்றும், மத்திய மாநில அமைச்சர்கள் அரசு வாகனங்கள் பயன்படுத்துவதில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி அமைச்சர்கள் தங்கள் வாகனங்களில் கொடிகள் மற்றும் சுழல் விளக்குகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு செல்ல அனுமதியில்லை என்றும், மேலும் மத்திய மாநில அமைச்சர்கள் மற்றும் அரசு செயலர்கள் அரசுமுறை பயணம் செல்லவும் களப்பயணம் செல்லவும் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் அனுமதியின்றி காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் தேர்தல் பணி தொடர்பான அதிகாரிகளை அழைக்கவோ ஆலோசனை செய்யவோ கூடாது என்றும், ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள் போன்றவற்றை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்திக் கொள்ளலாம். அரசு விடுதிகளை மே 11 முதல் 15 வரை 4 நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களுக்கு அரசு காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் புதிய பணிகளை மேற்கொள்ளலாம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியினை பயன்படுத்த இருந்த தடை விலக்கிக் கொள்ளப்படுகிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியினை பயன்படுத்த தடை தொடர்கிறது என்று கூறினார். புதுவையில் திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞரிடம் ஆசி பெற்றனர். புதுவை சட்டமன்ற தேர்தலில் திமுக, காங்கிரஸ், பாமக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. இதில் திமுக சார்பில் 10 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் இன்று காலை சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான டாக்டர் கலைஞர் கருணாநிதியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். பின்னர் அவருக்கு பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து அளித்து மரியாதை செய்தனர். இதனையடுத்து தேர்தலில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் அனைவரும் கலைஞர் கருணாநிதியிடம் வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு தமிழக முதல்வர் கருணாநிதி தேர்தலில் வெற்றி பெற தமது ஆசையினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் நெல்லித்தோப்பு திமுக வேட்பாளருமான ஜானகிராமன், சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரும் காரைக்கால் தெற்கு வேட்பாளருமான நாஜிம், திமுக மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான SP சிவக்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளரும் உருளையன்பேட்டை வேட்பாளருமான சிவா, முதலியார்பேட்டை வேட்பாளர் MAS சுப்பிரமணியன், உப்பளம் திமுக வேட்பாளர் அனிபால் கென்னடி, முத்தியால்பேட்டை வேட்பாளர் நந்தா சரவணன், ஊசுடு வேட்பாளர் ஏழுமலை, உழவர்கரை தொகுதி திமுக வேட்பாளர் ஜான்குமார், தட்டாஞ்சாவடி வேட்பாளர் இளங்கோ உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்பொழுது தமிழக துணை முதல்வர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் பலர் உடனிருந்தனர். ஆளுநரிடம் விசாரணை நடத்த அமலாக்க பிரிவினர் வருவதை முன்னிட்டு ராஜ்நிவாசில் பலத்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். புதுவை ஆளுநர் மாளிகையில் அசன் அலிக்கு பாஸ்போர்ட் வழங்கிய பிரச்சினையில் பிரதமரின் உத்தரவின் பேரில் அமலாக்க பிரிவினர் விசாரணை நடத்த வருவதாக உள்ளனர். இதனை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பேரி கார்டுகள் போடப்பட்டு ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் ஆளுநர் மாளிகையில் தமிழக பதிவெண் கொண்ட வாகனம் நின்று கொண்டிருந்தது. அதில் அமலாக்க பிரிவினர் வந்திருப்பதாக தகவல் பரவியதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. அந்நேரத்தில் தலைமைச் செயலர் சந்திரமோகன் ஆளுநர் மாளிகைக்கு சென்று வந்ததால் பரபரப்பு அதிகமானது. ஆனால் அங்கு நின்றிருந்த வாகனம் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்று உறுதியானதும் பரபரப்பு குறைந்தது. புதுவையில் வெயில் துவங்கியுள்ளதால் குழந்தைகளை குறிவைக்கும் தட்டம்மை, சின்னம்மையில் இருந்து அவர்களை பாதுகாக்க பெற்றோர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், கோடை காலத்தில் வெயில் பாதிப்பினால் குழந்தைகளை பல்வேறு நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளது. குறிப்பாக தட்டம்மை, சின்னம்மை நோய் தாக்கும் அபாயம் அதிகம் இருப்பதால் குழந்தைகளை அதிகம் பாதிக்கிறது. இதனால் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது.
இதனை தடுக்க வெயில் காலங்களில் குழந்தைகளுக்கு சுத்தமான தண்ணீர் வழங்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் முன் தங்களது கைகளை சுத்தமாக கழுவிவிட்டு உணவை வழங்க வேண்டும். மேலும் அடிக்கடி தண்ணீர், பழச்சாறு, மோர், இளநீர் போன்ற நீர் ஆதாரங்களை கூடுதலாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது கோடை வெயிலால் ஏற்படும் நோய் குழந்தைகளுக்கு வராமல் ஓரளவிற்கு தடுக்க முடியும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார் குப்பத்தில் திருநங்கைகளின் அழகி போட்டி நடைபெற்றது. இதில் ஆசிரியர் பயிற்சி பெற்ற ரூக்ஸ்னா முதலிடம் பெற்று பட்டத்தை வென்றார். புதுவை வில்லியனூர் கொம்யூனைச் சேர்ந்த பிள்ளையார் குப்பத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று திருநங்கைகள் அழகி போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு பல வண்ண உடைகளில் வலம் வந்து அசத்தினர். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவையைச் சேர்ந்த இளநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்ற ருக்ஸ்னாவிற்கு முதல் பரிசையும் பட்டத்தையும் சப் கலெக்டர் அருணாச்சலம் வழங்கினார். இதனையடுத்து 2ஆம் இடத்தை பிடித்த ஷீதல் மற்றும் 3ஆம் இடத்தை பிடித்த வைஷ்ணவி ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் வருவாய் அதிகாரிகள் முனுசாமி, உதயகுமார், துணை தாசில்தார் கார்த்திகேயன், வருவாய் ஆய்வாளர் ஐயனார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் திருநங்கைகள் தாலி கட்டும் விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட திருநங்கைகள் அனைவருக்கும் கோவில் பூசாரி தாலி கட்டினார். விழாவில் கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை அறங்காவல் குழு ஆன்மீக பக்தர் திருப்பணி மன்றம் செய்திருந்தது. சித்ரா பௌர்ணமி உற்சவத்தை முன்னிட்டு காமாட்சியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. புதுவை பாரதி வீதியில் எழுந்தருளியுள்ள காமாட்சியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி உற்சவம் நடைபெற்று வருகிறது. மிகவும் பழமையும் பெருமையும் வாய்ந்த காமாட்சி அம்மனுக்கு உற்சவத்தை முன்னிட்டு 5 வகுப்பு விஸ்வகர்மா மக்கள், தனி அதிகாரி மற்றும் பொதுமக்கள் சார்பில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனையடுத்து காமாட்சி அம்மனின் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தினம் ஒரு பெரிய வெங்காயம் பச்சையாக சாப்பிட்டால் உடல் பருமன், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்றவற்றை சீராக வைத்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியில் தெரியவந்துள்ளது. உடல் எடை அதிகரிப்பு, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் ஆகியவற்றால் அவதிப்படும் நோயாளிகளின் உடலில் வெங்காயம் மாற்றும் செயல்கள் பற்றி ஆஸ்திரேலியாவில் சதான் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழக மருத்துவத்துறை விஞ்ஞானிகள் தீவிர ஆராய்ச்சி மேற்கொண்டனர். ஆராய்ச்சியில் பெரிய வெங்காயத்தின் சாற்றிலிருந்து எடுக்கப்படும் குடின் என்ற சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது, உடலின் கொழுப்பை கரைக்கிறது மற்றும் இரத்தத்தில் இன்சுலின் அளவை வெங்காயச்சாறு அதிகரிக்கிறது என்பது உறுதியானது. எனவே தேவையற்ற கொழுப்புகளை குறைத்து உடல் பருமனை குறைக்கவும், சர்க்கரை நோய் பாதிப்புகளை குறைக்கவும், இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கவும் பெரிய வெங்காயம் சிறப்பாக செயல்படுவதாலும் கல்லீரல் பாதிக்காமல் காக்கவும் தினமும் ஒரு பெரிய வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டால் பலன் கிடைக்கும் என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது. பரபரப்பான சூழ்நிலையில் ஆளுநர் இக்பால் சிங்கை அவரது மாளிகையில் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அசன் அலிக்கு பாஸ்போர்ட் வழங்கிய விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் அமலாக்க பிரிவினர் புதுவை வந்து ஆளுநரை சந்தித்து விசாரணை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஆளுநர் மாளிகை முன்பு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாஸ்போர்ட் பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் வைத்தியலிங்கம், உள்துறை அமைச்சர் வல்சராஜ் ஆகியோர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை நேரில் சந்தித்து பிரச்சினை பற்றி ஆலோசனை நடத்தினர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக அவர்கள் ஆலோசித்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். விபத்துக்களை தடுக்க எல்லைப்பிள்ளை சாவடி மற்றும் மடுவுப்பேட்டில் புதியதாக சிக்னல் திறக்கப்பட உள்ளது.
புதுவை அரியாங்குப்பம் பாலம் தொடங்கி கனகசெட்டிக்குளம் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டது. மேலும் சாலையின் நடுவில் போடப்பட்ட தடுப்பு கட்டையின் இடையிடையே குறுக்கு பாதை அமைக்கப்பட்டதால் விபத்துகள் தொடர்கதையாகி உயிரிழப்புகள் தொடர்ந்தது. இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலை துறையினருடன் போக்குவரத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதால் முக்கிய இடங்களை தவிர்த்து மற்ற பகுதிகளில் குறுக்கு பாதை அமைத்தனர். இதனால் விபத்துகள் குறைந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் புதுவை நூறடி சாலை, ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் மடுவுப்பேட் சந்திப்பு உள்ளிட்ட 2 இடங்களில் புதிய சிக்னல் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை டிஐஜி சுக்லா விரைவில் திறந்து வைக்கிறார். அங்கு 2 போலீசார் ஷிப்ட் முறையில் பணியாற்றி போக்குவரத்தை சரி செய்ய உள்ளனர். இதற்காக நிழற்குடை தயார் நிலையில் உள்ளது. புதுச்சேரி பிள்ளையார் குப்பத்தில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் கோவிலில் திருத்தேர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார் குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கூத்தாண்டவர் கோவிலில் கடந்த 3ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் கொடியேற்றி விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்து திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக கூத்தாண்டவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அலுவலர் திருஞான சம்பந்தம் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.